ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ரேபிட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேபிட்டோவும் புக் பண்ணியாச்சு. என்னை கூட்டிகிட்டு போகிறவரும் வந்துட்டார். அதில் ஃபீஸ் எவ்வளோ போட்டுருந்துச்சு அப்படின்னா 90 ரூபா போட்டுருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் ஆல்ரெடி 3-4 பேருக்கு இந்த மாதிரி அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ கொடுக்க முடியாது ப்ரோ, அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை நான் கண்டிப்பாக கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் கேன்சல் பண்ணால் எனக்கு ஃபைன் அமௌண்ட் போட்டுருவாங்க, அதனால நீங்களே கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு மிஸ்டு கால் வரும், அதை மட்டும் அட்டன் பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானும் வந்து மிஸ்டு கால் அட்டன் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடுச்சு. அவரும் போயிட்டார். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் என்னோட லொக்கேஷனுக்கு வந்த மாதிரியும் அவர் கால் பண்ணி நான் அதை எடுக்காதனால என்னோட ரைடு வந்து கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கிற ஸ்டோரி வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. எனக்கு 20 rupees ஃபைன் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த ஃபீஸையும் கேன்சல் பண்ணி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு 30 rupees என்னோட அக்கௌண்ட்டில் ஆடும் பண்ணி விட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா உடனே கஸ்டமர் கேரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள்.